காலை வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னா கன்னியாகுமரியில் புதுசாக ஒரு கண்ணாடி பாலம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அந்த கண்ணாடி பாலத்துக்கு மேலே இப்போ போகிறோம். அங்கே திருவள்ளுவரை தரிசனம் பார்த்துட்டு, விவேகானந்தரை தரிசனம் பார்த்துட்டு போகலான்னு ஃபஸ்ட் டைமு திருவள்ளுவரை கிட்ட நெருங்கி பார்க்க முடியுது. அந்த கண்ணாடி பாலம் ஃபாரினில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே நம்ம இந்தியாவில் இது ஃபஸ்ட் டைமு. இது மேலே நடக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு, கண்ணாடி உடஞ்சிருமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா. ஆனால் அதோட அனுபவம் என்னன்னா, மெதுவாக நடக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பயத்தை, மெதுவாக நடக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ மெதுவாக நடக்காங்க. அதேமாதிரி நாங்களும் மெதுவாக நடந்து போயிட்டு அப்படியே போக கீழே பார்த்தா நிறைய அலை அடிக்குது இல்லையா. அப்படியே பார்த்தா அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லோரும் போய் பார்க்கலாம். ரொம்ப அனுபவம் கிடைக்கும். நல்ல இதெல்லாம் ஒரு மாற்றம் தானே லைஃப்பில். இதெல்லாம் பார்க்க வேண்டிய, நடக்க வேண்டிய, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். இதெல்லாம் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா அந்த அலை அடிக்குது பாருங்கள். அந்த பாறை மேலே அடிக்கும் போது நமக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டில், பயத்தில், அப்படியே மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படும். இருந்தாலும் தைரியமாக அப்படியே மெதுவாக நடக்கணும். எதாக இருந்தாலும் சாதித்து பார்க்கணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த அலை அடிக்குது பாருங்கள். அப்படி அடிக்குது பாருங்கள். இது தண்ணிக்கு மேலே நடக்கிறதுன்றது பெரிய விஷயம். நம்ம தண்ணி மேலேயே அப்படியே கண்ணாடி மேலே தண்ணி மேலே நடக்கிறதுன்றது ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. இது மாதிரி நம்ம லைஃப்பில் இது ஒரு பெரிய ஒரு புதுமையான ஒரு விதம். இது எல்லாருமே அனுபவிக்கணும். நாங்கள் அனுபவித்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. பகலில் காலையில் போயிடணும். காலையில் போயிட்டால் தான் வெயில் கம்மியாக இருக்கும். இப்போவே வெயில் அதிகமாக இருக்குது. வெயில் கம்மியாக இருக்கும். இப்போ போங்க, நல்லா என்ஜாய் பண்ணணும். அப்படியே திக்கு 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 அப்படி அடிக்குது. ஒவ்வொரு டைமில் மைண்டு சேஞ்ச் ஆகிடுது. இருந்தாலும் தைரியத்தை வச்சுக்கணும். ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த பாருங்கள், நடந்து வர இந்த திருவள்ளுவர் சிலை வந்தாச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவருடைய உருவம் அப்படியே கல்லில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப நல்லா இருக்குது. தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் கிட்டேருந்து பார்க்குறோம். ரொம்ப நல்லா வடிவமைச்சிருக்காங்க. ஐயனுடைய திருவள்ளுவரை நேரில் பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படியே இத்தனையோ ஆண்டுகள் அவருடைய நினைவுகள். ரொம்ப அவருடைய குறள்கள் படிக்கும்போது ஒவ்வொரு குறள்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையே கலந்துருக்குது பாருங்கள். அடுத்தடுத்து சேனல் போடுறேன். இப்போது ஐயனுடைய அந்த குகை, அந்த சிலைக்குள்ளே போகிறோம் பாருங்கள். அந்த மணி மண்டபம், திருவள்ளுவருடைய அந்த சிலை உள்ள என்ன மாதிரியான கல் வடிவங்கள் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். செதுக்கி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த உள்ளே போகும்போது நமக்கு வீடியோ எடுக்கும்போது அந்த கடல் அலைகளுடைய அந்த வெளிச்சம் அதெல்லாம் நமக்கு பிரைட்டாக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு 2-3 மாடி மேலே போகணும். மேலே போன பிறகு தான் ஐயனுடைய பொற்பாதங்கள். ஐயன் நிற்கிறார் பாருங்க. திருவள்ளுவர் ஐயனுடைய அவருடைய அப்படியே கம்பீரமான ஒரு தோற்றம். கலைஞர் ஐயா, முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்து அவர் தான் இந்த வடிவமைச்சார். திருவள்ளுவருக்கு சிலை வடித்தார். இங்கே பாருங்கள் அவருடைய தோற்றம், அவருடைய அந்த துணி, அவருடைய உடை எப்படி தொங்கியிருக்க மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். ஆடை அலங்காரம். அதுக்கப்புறம் அவருடைய பாதங்கள், அவருடைய பொற்பாதங்கள் என்ன மாதிரியான ஒரு பொற்பாதங்கள் பாருங்கள். எவ்வளோ வான் உயரத்தில் அப்படி நிற்கிறாரு. 1333 குறளுக்கு சொந்தக்காரர், நமக்கு வாழ வைத்தவர். இங்கே பாருங்கள் அவருடைய பாதங்கள், அவருடைய விரல் தொட்டு வணங்க ரொம்ப புண்ணியமாக கிடைச்சது. இது ரொம்ப இந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது நமக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போனால் தான் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கள் மாற்றத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியான இடங்க. இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நமக்கு செஞ்சு வச்சாங்க. இன்றைக்கி கலைஞர் ஐயா அவர்கள், இன்றைக்கி இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அந்த கண்ணாடி பாலத்தை போட்டு கொடுத்தாரு. பெரிய விசேஷம். இந்த நம்மளுடைய பாரத நாடு, நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாழ்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. இங்கே நம்மெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறோன்னா ரொம்ப புண்ணியங்க. இந்த நம்மளுடைய
நம்மளுடைய நல்ல அன்பு ஆசீர்வாதம்லாம் வந்து இதை வடிவமைச்சவர்களுக்கும் இதை நிர்வாணம் பண்ணவங்களுக்கும் தான் வந்து போய் சேரும். இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டுகளும் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த உப்பு தண்ணி படாதமாக இந்த கல் எதுவும் ஆகாத இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, கெமிக்கல் பூசி அரசாங்கம், நம்மளுடைய அரசாங்கம். இந்த இடத்துல இங்கே ஒரு நிமிடம் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான மன மாற்றம் ஏற்படும் பாருங்கள். அவசியம் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள், அவருடைய உருவ சிலை, அவருடைய அந்த உருவம் வந்து நம்மளால் பார்க்க முடியலைங்க, நேராக கிடைக்கல பாருங்கள். அப்படியே வந்து வெளியே அப்படியே கீழே இறங்கி அப்படி வெளியில் வரணும். வெளியே வந்து திரும்பி நின்று அவ்வளோ தூரம் முன்னாடி வந்தால் தான் அவருடைய உருவம் தெரியும். ஏன்னா இது கிட்ட போய் பார்த்தா தான் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அந்த கல்லுகளை செதுக்கியிருக்காங்க, அந்த கெமிக்கல் பூசியிருக்காங்க. இது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.